ஹாய்டா. போலீஸ் மாமா ஃபைனல் பார்ட். அப்புறம் மாஃபியா இருக்குல்ல, அது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டோரியை கொஞ்சம் சுருக்கியிருக்கேன். அதனால கொஞ்சம் புரிய மாட்டேங்குதா. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு போட்டு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து க்ரஷ்ஷும் அதுதான். 3 பார்ட்டில் முடிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு பார்ட்டுக்கிட்ட இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் பார்ட் போட கொஞ்சம் லேட் ஆகும். போட்டுருவோம் 2 நாள், அதுக்கப்புறம் போட்டுறேன். ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். 3 பார்ட்டில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கூட அப்படியே ஃபிசிக்கலாக இருந்திருப்பான். அண்ட் தென் உங்கள் ரூமுக்கே அவன் ஷிஃப்ட் ஆகிருப்பான். ஸோ அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போது நீங்கள் 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. எப்பவும் போலதா வி குட் பண்ணிட்டா உங்களை ஹக் பண்ணி படுத்துட்ருக்கான். அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது நம்ம கூட ஏன் இப்படி இருக்கான்? நம்ம அவன் விட்டு போகிறோம் அப்படி சொன்னது அவனுக்கு பிடிக்கலையா? நம்மள டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறானா? அப்படி தோணுது. அந்த தோட்டில் தான் இருக்கீங்க. அதுவும் என்னன்னா, இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு நம்ம கூட இப்படி இருக்கான், என்ன நினச்சிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு அது அது ஒரு கோவமாகவே மாறிடுச்சா? நீங்கள் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. அவன் ஃபுல்லாக முடிச்சுட்டு 4 ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. பட் உங்களை அவன் க்ளோஸாக இழுத்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டான். டீஸ் இப்படியே போது உங்களுக்கு பழகிடுச்சா? அவன் கூட ஃபோர்ஸ் பண்ணி அவன் இதெல்லாம் பண்ணும்போது அவன்கிட்ட உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. ஓகே தான். நீங்கள் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. அவன் உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டான். இப்படி டேஸ் போயிட்டே இருக்கு. நீங்கள் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கூட தான் இருக்கான். அவனும் உங்ககிட்ட இருந்த ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நார்மலாக போகுது ஸ்மூத்தாக. அவன் பெண்டிங் இருந்த அந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டான். மார்னிங் போனான்னா கரெக்டாக நைட்டுக்கு வந்துடுவான். நைட்டு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிப்பான். அது சம்டைம்ஸ் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். முடியல அப்படி சொன்னாலும் விட மாட்டான். அவனுக்கு தெரியும் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி வேணுன்ட்டே நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னு அவனுக்கு புரியுதோ, அதனால அவன் விட மாட்டான். ஆனால் அது உங்களுக்கு புரியல. வேணுன்ட்டே பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறான். அப்படி தான் உங்களுக்கு தோணுது. அவனுக்கு என்னன்னா, இதை டெய்லி பண்ணுறோம், ஒரு லவ் இல்லாமல் நம்ம இதை பண்ணியிருக்க மாட்டோம். அவள் புரிஞ்சுப்பா. ஏதோ சின்ன சின்ன கோபம் இருக்குது, கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா. உங்ககிட்ட அந்த லவ் எக்ஸ்போஸ் பண்ணணும் உனக்கு தோணவே இல்லை. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்க இல்லையா? அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. பிகாஸ் இப்போலாம் நீங்கள் நோ சொல்கிறதே இல்லை. அவன் அதை தப்பாக நினச்சிட்டு உங்கள் கூட இப்படி இருக்கான். ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க அப்படிலாம் அவன் நினச்சிட்டு இருக்கான். இதே டேஸ் போதும். காலேஜுக்கு போகிறீங்க. இப்போது மார்னிங் கூட பார்க்கல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்னமும் பெயினாக இருக்கா? முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அவ்வளோ லவ்வோடு பண்ணுறான். பட் இது உங்களுக்கு பிடிக்கல. கண்ணை மூடிட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டா. உங்கள் மேலேருந்து எழுந்துக்கிறான். உங்கள் கையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டான். எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். நீங்கள் திரும்பி போகிற வரைக்கும் பார்த்துருந்துட்டு தென் உங்கள் கையை பார்க்குறீங்க. பிடிச்சி வச்சுருந்துருப்பா இல்லையா? கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்களே உங்கள் கையை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மெதுவா பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு எழுந்து உட்காரிங்க. ஸ்டொமக் லைட்டாக வலிக்குது. உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. அம்மா காஃபி கொண்டு வராங்க. ஃபைன். எங்க? ரெஸ்ட் ரூமில். காஃபி கொடு. அங்கே வைங்கம்மா. சரி, அவனுக்கு காலேஜுக்கு ரெடி ஆகிடி சார், சீக்கிரம் வா. அவனுக்கு காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து அவசரமாக வெளில வந்துட்டான் இல்லையா? ஸோ ஏன்னு தெரியல, உங்களால் திடீர்னு முடியல, மெதுவாக நடந்து போகிறீங்க. அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி ஷர்ட்டை டைட்டாக போட்டுட்டி திரும்பி உங்களை பார்க்குறான். பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஆஷா அதை பண்ணட்டுமா என்ன?
இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க உள்ள போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் எதுவும் கண்டுக்கல. உனக்கு ஸ்டேஷன் டைம் ஆயிடுச்சா, தூக்கத்துல இருந்து எழுத போறாப்புல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்டேஷனுக்கு போயிட்டான். நீங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தலை பயங்கரமா சுத்துது. உங்க ஸ்டொமக்க ஒரு கையில புடிச்சிட்டு வாமிட் பண்ணும்போது உங்க ஹேர் எல்லாம் கீழே வந்து விழுது. ஒரு கையில உங்க ஹேரை புடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்றீங்க. என்னாச்சு நம்மளுக்கு? 2 டேஸா இப்படிதான் வாமிட் வருது. எதுவும் சாப்பிட்டு கூட பிடிக்கல. அப்படியே நீங்க பெட்ல வந்து உட்காரீங்க. காஃபி இருக்கு, வீக் கப்பு, உங்க கப்பு ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. அவனும் காஃபி குடிக்கல. உங்க கப்பை எடுத்து சிப் பண்ணலான்னு போறீங்க. காஃபி பிடிக்கல. டெய்லி நீங்க காஃபி குடிப்பீங்க, பட் இன்னைக்கு இது பிடிக்கல. அகெயின் வாமிட் வருது. பட் வாமிட் பண்ணிட்டு அம்மா காலேஜ்க்கு கிளம்ப சொன்னாங்கல்ல, லேட் ஆயிடுச்சா, சரி ஓகே கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு குளிச்சுட்டு கப்போர்ட் ஓப்பன் பண்றீங்க. பேடு இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கெட்லாம் பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணவே இல்லை. 2 மந்த்துக்கு மேலே ஆகுது, யூஸ் பண்ணுறதே இல்லை. இல்லை 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 அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்லை வயன், நீ இது தப்பா நினைக்க வேண்டாம். இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது. 2 மந்த்தாக நம்ம இதை யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு வேளை இருந்தா அப்படி திங்க் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வேக வேகமாக கீழே வரீங்க. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. வயன், சரி அப்பா சாப்பிட்டு வந்துடுறேன், போயிடலாம். இல்லைப்பா நான் கடைக்கு தான்ப்பா போகிறேன். வயன், நில்லு, கடைக்கு எங்கே போகிற? இங்கே தான்ப்பா நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்குல்ல. சொல்கிறது கேளு, இங்கே நில்லு வயன். இங்கே பாரு, தனியாக எங்கே போக வேண்டாம், வரேன் யாரு. இல்லைப்பா இந்த கிட்ட இருக்கல, இந்த கடைக்கு தான், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்காரு. அந்த சீனியர் உங்களை ஒரு மாதிரி பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போதுலேருந்து உங்களை எங்கேயும் தனியாக விடக்கூடாது உங்கள் அப்பா கிட்ட சொல்லியே இருப்பான். ஸோ அதனால உங்கள் அப்பாவும் உங்களை இது வரைக்கும் தனியாக விட்டதே கிடையாதா. சரி பக்கத்தில் இருக்க ஷாப் தானே, போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. என்னடா வாங்கிட்டியா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் ரெடி ஆகிட்டு வரேன், காலேஜ்க்கு போகலாம். போ சீக்கிரம். நீங்களும் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அந்த கிட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறீங்க. டபுள் லைன், எதுவுமே பேசல, அமைதியாக நின்ட்டீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. எல்லாரும் ப்ரெக்னென்ட் ஆனால் சந்தோஷமாகப்படுவாங்க, பட் நான் மட்டும்தான் இப்படி அழுதுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி திங்க் பண்ணிட்டு உங்கள் கண்ணை தொடச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அப்போ கீழேருந்து கத்துறாங்க, வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க அப்பா கூட. நெக்ஸ்ட்டு காலேஜில் இருக்கீங்க. அவர் ஒரு பாய் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் வெளியே உங்கள் ஃப்ரெண்டு நிற்கிறா, அவள் கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படி சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட இழுத்துட்டு போறீங்க. ஏய் எங்கே போகிறோம், எதுக்கிட்டு இழுத்துட்டு போகிற? வயன், காலேஜ்குள்ளே போகலான்னா ஏன் உள்ளே போக வேண்டாம், வெளியே நில்லுன்னு சொன்னேன். அது போய் பேசிக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு பஸ்ல ஏறுறீங்க. எங்கடி போறோம் சொல்லுடி. அப்புறமா சொல்றேன், நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட், போலாம் வா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்லா? என்னடி ஆச்ச? ஆமா நேத்து ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு இருந்தல்ல, அப்பா கூட நீ ஹாஸ்பிட்டல் போகலையா? சரி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ உங்களை உள்ள கூட்டிட்டு வரா. நீங்களும் அவ கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்க தான் உள்ள போகணும். ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு உள்ள போறீங்க. டாக்டர் என்ன ப்ராப்ளம் அப்படி கேட்டா, டாக்டர் எனக்கு அபார்ட் பண்ணணும். இது உங்க ஃப்ரெண்டுக்கு ஷாக்கா இருக்கு. உங்க மூஞ்ச பார்க்க நீங்க டாக்டர் பார்த்து ப்ரெக்னெண்டா இருக்க, எனக்கு அபார்ட் பண்ணணும். அவங்களுக்கு புரியல. நீங்க முட்டியா வந்து எனக்கு அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் போயிட்டு
டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்க. நோண்டி நோண்டி கேக்குறா, என்னடியா ஆச்சு, பிரெக்னண்டா இருக்கியா, இது எப்ப தெரியும், அதனாலதான் நேத்துல இருந்து நீ வாமிட் பண்ணிட்டே இருந்தியா, என்ன ஆச்சு, இது உன் புருஷன்ட்ட சொன்னியா, அபார்ஷனா, எதுக்கடி அபார்ஷன் பண்ற, நிறைய கேட்க. கொஞ்ச நேரம் வாய மூடுறியா, எனக்கு எனக்கு இந்த பேபி வேண்டாம், நான் அபார்ஷன் பண்ணணும். ஏய், இது உன் ஹஸ்பண்ட தெரியுமா, அவன்கிட்ட சொன்னியா, அவன் கூப்பிட போறான்டி. கூப்பிடுவானா, இப்ப மட்டும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னேன்னு வையன், அவனே இங்க கூட்டிட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு நாளைக்கு இந்த பேபி பேர்டனா வரக்கூடாதுல்ல, அதனால. என்னடி வளர பேர்டனா? ஏய், நான் டெய்லி நடக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், ஏன் இப்படி பண்ற, மறுபடியும் நீ கேட்டுட்டே இருப்பியா? அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் அந்த பெட்டுக்கு மட்டும்தான். உனக்கு தெரியாதா, 2 மந்த்துக்கு முன்னாடி கூட அவ கூட சுத்திட்டு இருந்தான். இந்த காலேஜ்ல இருக்கிறதுனால தான் அவங்க 2 பேரும் முன்ன சுத்தத்தை பார்த்து நான் சண்டை போடுறேன்னு அவளை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு கூட தெரியல. அந்த பெட்டுக்கு மட்டும் தான் நான் யூஸ் ஆகுறேன். அந்த ஜியாவை தான் லவ் பண்றான், உனக்கு தெரியும்ல. அவ அமைதியா உங்களே பார்த்துட்டு இருக்கா. அப்ப இருக்கு அவனுக்கும் இப்ப இருக்க வீக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குடி. இது தெரிஞ்சு அவன் கோவப்பட மாட்டான். அவன் என்ன நினைச்சு என் கூட இப்படி இல்லை. அவன் என்ன லவ் பண்ணாத போது இது நான் இப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏன்னு தெரியல, எனக்கு இது பிடிக்கல அப்படியே சொல்லிட்டு நீங்க எனக்கு இது அப்பார்ட் பண்ணணும். எனக்கு ஏன் தெரியல, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி டெஸ்ட் எடுக்க போறான் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறீங்க. அவ உங்க கூடவே வரா. டெஸ்ட்லாம் முடிஞ்சு நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இல்லை எனக்கு அபார்ட் பண்ணணும் அப்படி சொல்ல உங்களுக்கு செம்ம கோவம் வருது. என்னம்மா நீ வந்து அபார்ட் பண்ணணும் அப்படி சொல்ற, குழந்தை எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு தெரியுமா, எதுக்கு அபார்ட் பண்ணணும்? டாக்டர், இப்போ நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு 1 இயர் இருக்கு, அது கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் எனக்கு இந்த பேபி வேண்டாம் அப்படி சொல்றீங்க. டாக்டரும் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க ஹஸ்பண்டோட வாங்க, அப்போ இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. என்ன பண்றது தெரியல உங்களுக்கு. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வாமிட் வருது, வாமிட் பண்ணிட்டு தண்ணி இருக்கு, 1 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு பேக்ல இருந்து ஓபன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுக்குறா. நீங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டா வீட்டுக்கு போலாண்டி, காலேஜ்க்கு வேணாம், டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகே நானும் வரேன் அப்படின்ட்டு அவளும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை விட்டுட்டு அவளும் வீட்டுக்கு போறா. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா, ஸோ அம்மா என்னடியா அப்பா வராது முன்னாடி நீயே வந்துட்ட, தண்ணியெல்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல அப்படி சொல்லும் போது, இல்லம்மா லைட்டா தலை வலிச்சுது அதனால வந்துட்டம்மா, அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? இல்லை கால் பண்ணி அப்பாட்ட சொல்றீங்க அப்படின்ட்டு நீங்க குரூம்குள்ள வந்து படுத்துட்டீங்க. படுத்ததுதான் தூக்கமா வருது, தூங்கிட்டே இருக்கீங்க. ஈவினிங் அம்மா காஃபி கொண்டு வந்தா, இல்லைம்மா எனக்கு காஃபி வேணான்னு சொல்றீங்க, காஃபின்னா அப்படி குடிப்பீங்க, இப்போ காஃபி வேணான்னு சொல்றீங்க, ஸோ ஓகே தலை வலிக்குதுன்னு சொல்றா, காஃபி கொடுத்தா ஏன் நான் சொல்றா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி நீங்க டயர்டாவே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அதை குக் பண்ணி கொடுத்தாவது நீங்க ஓகே ஆயிடுவீங்க அப்படி சொல்லிட்டு பிடிச்சது சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க அதை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு போமா, நான் எழுந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லும் போது, சரி ஓகே சாப்பிடுவா, அவளுக்கு பிடிச்சது தானே அப்படி சொல்லிட்டு அம்மா வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு ஒரு வாய்தான் எடுத்து வைக்கிறீங்க, அவ்வளோதான் வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. வாமிட் பண்ணிட்டு வந்து சாப்பாடே வேணாடா அப்படிங்கிற மாதிரி நீங்க உம்முன்னு படுத்துட்டீங்க. பிகாஸ் உங்களால முடியல. நைட்டு ஒரு 10 இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்க வீட்டுல வரான், ஸ்டேஷன்ல இருந்த ரூம்ல லைட்டு போடுறான். ஃபுட்லாம் நீங்க அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிடவே இல்லை, ஏன் இவன் சாப்பிடல படுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்கள பாக்குறான். தூங்கிட்டு இருக்கீங்க, இவளுக்கு பிடிச்சது தானே இதெல்லாம், எதுக்கு சாப்பிடல அப்படி சொல்லிட்டு அவன் இதெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு உங்க மேல இருக்க பெட்ஷீட் எடுக்கிறான். அழகா இருக்கீங்க, உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு உங்க மேலே ஏறி படுக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது வீணு, அவ்வளோ டயர்டா இருக்கீங்க, உங்களால முடியல,
விய பார்த்துட்டே இருக்கீங்க. முடியலன்னு சொன்னா மட்டும் விடவா போறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க விய பார்த்துட்டே இருக்கீங்க. வி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பாக்குறான், கிஸ் பண்றான். எப்பவுமே நீங்க அவனை ரிட்டன் கிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அவனுக்கு அது பெருசா தெரியல. உங்க ட்ரெஸ் கழட்டி பிசிக்கலா இருக்க மூவ் பண்ணும் போது ஒரு மாதிரி டயர்டா எந்த ஒரு ரியாக்ஷனே இல்லாம அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. வி அப்படியே நின்று உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸ்டாப் பண்ணிட்டான். என்னாச்சு, இவன் ஏன் இப்படி இருக்கா? எப்பவுமே ஒரு கோவமா அப்படி இருப்பீங்க. சம்டைம்ஸ் இதை பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு வாட்டிலாம் ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும் போதெல்லாம் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுவீங்க. சவுண்டு உங்களையே மீறி கொஞ்சம் வேலை வரும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும், ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. பட் இப்போ ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. மார்னிங் பார்த்துருப்பா நீங்கள் டயர்டாக போனது, சாப்பிடவே இல்லை, உங்கள் ஃபேஸ் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி உங்க நெக்ல எல்லாம் கை வைக்கிறான். நார்மலா இருக்கு, என்னாச்சு தெரியல அப்படி சொல்லிட்டு அவன் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான். என்னவா இருக்கும் புரியல. மார்னிங் ஆகுது. வி எழுந்துட்டான். நீங்க இன்னும் படுத்துட்டே இருக்கீங்க. அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க இப்பதான் எழுந்துக்கிறீங்க. ரொம்ப டல்லா இருக்கு உங்க ஃபேஸே. மெதுவா நடந்து ரெஸ்ட் ரூம்ல போறீங்க. இன்னும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வி உங்களை பார்த்துட்டு இருக்க. நீங்க ஓகே ஓகே ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரட்டும், அவள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வி நினைச்சிட்டு இருக்கான். நீங்க இங்க உள்ள வி கிட்ட கேட்போம். கண்டிப்பா அவன் இதுக்கு ஓகே தான் சொல்லுவான். இந்த பேபி வந்ததுன்னா கண்டிப்பா அவனுக்கு பேர்டனா இருக்கும், அவனுக்கு தெரியும். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அப்பார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வர விஏ உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்திருப்பான். நீங்கள் அவங்ககிட்ட வந்து வே உங்களை பார்க்குறா, என்னால் கொஞ்சம் முடியல, எனக்கு கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. இதை சொல்லவே இல்லை, என்னால் முடியல, ஏன் இதெல்லாம் நம்மள்கிட்ட சொல்ல மாட்டேன்றா, இன்னும் நம்மள புரிஞ்சுக்கலையா அப்படி. அவனுக்கு நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் ஓடிட்டே இருந்திருக்கும். இவ்வளே சொல்லனாலும் ஓகே நம்மளே கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு நின்றுருப்பான். அதுக்குள்ள நீங்களே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டீங்க. அவனும் சிரிச்சிட்டு சரி ஓகே ரெடி ஆகி போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்றான். நீங்களும் ஓகே ஒரு 5 minutes நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லும் போது வி பெட்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ரெடி ஆயிட்டீங்க, வி போகலாம். சரி என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகலாம் வி. ஓகே ஓகே வா. அவன் ஃப்ரண்ட்ல போகிறான், நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான். நேற்று வந்து அதே டாக்டர் வெளியில் வெயிட் பண்ணுறீங்க. நேற்று எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கையில் வச்சிட்ருக்கீங்க. அவன் உள்ளே போகலாம். நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. டாக்டர் கிட்ட டாக்டர் சேஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்ல வீக்கு லைட்டாக ஸ்மெல் வருது. புருஷனாவது சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வீக்கு ஒரு ஹை சொல்லி உட்கார சொல்லிட்டு வீயை பார்த்தா உங்களுக்கு இது ஓகேவான்னு கேட்குறாங்க. அவனுக்கு புரியல. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு ஓகே தான் டாக்டர். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஏதோ நீங்க படிக்கிறீங்க அப்படி சொல்றதுனால தான் இதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்துட்டு வீ கிட்ட கொடுத்து இதுல சைன் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. வீ அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு சத்தியமா புரியல. சைனா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க வரான். அதுக்குள்ள டாக்டர் இத்தனையோ பேரு இந்த ஹாஸ்பிட்டல்ல பேபி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உங்களுக்கு கிடைச்ச பாப்பாவை நீங்க இப்படி பண்றீங்க, சரி என்ன பண்ண? அவளும் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படிலாம் சொல்ல வீக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சார் என்ன பாக்குறீங்க, சைன் பண்ணுங்க. இல்ல புரியல எனக்கு, எதுக்கு சைனு? உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு அபார்ட் பண்ணணும். அப்போஷனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா திரும்பி உங்க பாக்குறான். நீங்க ஒரு பேனை எடுத்து கொடுத்து சைன் பண்ணவே அப்படின்னு நீங்க பேனா கொடுக்க அவங்க கையை பிடிச்சிட்டு சாரி டாக்டர்
அபார்ஷன் அதெல்லாம் இல்லை, சாரி நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டோம். அவன் உங்களை வெளியே இழுத்துட்டு வரான். நீங்கள் வி வி என் கையை விடுவி வி அவன் கையை தட்டி விட்டுறேங்க. அவன் கிரிப்பா உங்க கையை பிடிச்சிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கான். வி உனக்குன்னா பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ற நீ அப்படி சொல்லிட்டு அகைன் டாக்டர் டோரை திறந்துட்டு உள்ள போயிட்டு கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பேப்பர்லாம் எடுக்கும் போது வி என் வீட்டுக்கு போலான்னு வீணை உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான், நீ என்ன வி பண்ற அப்படின்னு 2 பேரும் அந்த ரூம்ல சண்டை போடுறீங்க. டாக்டர் பார்த்துட்டு என்னதாச்சு என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, சாரி டாக்டர் எனக்கு இவ பிரெக்னெண்டா இருக்குது தெரியாது, அதுவும் இல்லாம அபார்ட் பண்ண, சாரி எங்களுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு புரியல, அவன் ஓகே சொல்வான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருப்பீங்க. பட் இவன் வேண்டான்னு சொல்றான். என்ன வி பண்ற, கைய கிரிப்பா புடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி உங்களை இழுத்துட்டு டாக்டர் பார்த்து பாப்பா அப்படி இருக்கு, யா ஷீ இஸ் குட், பட் கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். வெளியே இழுத்துட்டு வரான். நீங்க வரும்போதெல்லாம் கத்திக்கிட்டே வரீங்க. கையை விடுவி, கையை விடுன்னு சொன்னேன், கையை அடிக்கிறீங்க. நீங்க பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாண்டி, ஒழுங்கவா. அதெல்லாம் முடியாது, என் கை விட. ஏய் சிவில்ல விட்டுருவாங்க பாரு, செம்ம காட்டுல இருக்கா, ஒழுங்குதே வந்துடும். உங்க கையை எடுத்துட்டு போறான் கார்கிட்ட வரைக்கும். நீங்க அவன் கையை தட்டி விட்டுட்டா பள்ளி வாங்குறியா வி, எதுக்கு இப்படி பண்ற, உன்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த, ஏன் இப்படி பண்ற, என்னடி பேசிட்டு இருக்க, பிரெக்னண்டா இருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல, இது எவ்வளவு சரி சந்தோஷமான விஷயம், இது நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் எனக்கே தெரியாம என்ன அபார்ட் பண்ண, ஏன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அவன் கடுப்பாக்குறான். நீங்க ஏன் வி வச்சு என்ன டார்ச்சர் பண்ணலான்னு பாக்குறியா, டார்ச்சரா, என்னடி பேசுற, சரி விட்ட, நான் கோவமா இருக்கேன், கண்டிப்பா நான் உங்ககிட்ட கோவப்படுவேன், கார்ல உட்காரு வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு கார் டோர் ஓபன் பண்ணா. நீங்க டொம்முன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா, அபார்ட் பண்ணாம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஒரு எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு இந்த பேபி வேணாம் அப்படின்னு கத்துறீங்க. உங்க 2 பேரையும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கவங்க எல்லாருமே உங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க கண்ணில் தண்ணிய வர ஆரம்பிச்சிருச்சு. வீக்கு அவங்க கண்ட்ரோல மீறி அவ்வளோ கோவம் வருது. எதுக்குடி இப்படி பண்ற, பேபி வேணாமா, எதுக்கு நீ ஆப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பண்றது எனக்கு செம்ம கோவம் வருது, சொல்றது கேளு, வீட்டுல போலாம், அங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், வண்டியில உட்காரு. எனக்கு புரியல சத்தியமா எனக்கு புரியல, ஏண்டி வேணாங்கிற அப்படின்னு அவன் கத்தி கேட்கும் போது நீங்க ஏன்னா இந்த பேபி எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், அதான் ஏன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கேக்குறான். நீங்க இன்னொருத்தி லவ் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் கூட வந்து இப்படி டெய்லி இது எனக்கு பிடிக்கல, எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல செம்ம காண்டாயிட்டான். காரோட அந்த மிரரை கையில அடிச்சு உடைச்சிட்டான். செம்மையா பயந்துட்டீங்க அந்த சவுண்ட்ல. கைய பாக்குறீங்க, ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் கையை டக்குன்னு ஹோல்ட் பண்ணி என்ன பண்ண ரத்தம் வருது என்ன அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் மேல உங்களுக்கும் லவ் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அவன் கையில ரத்தத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளவுதான், கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கையை பிடிக்கிறீங்க, அவனால உங்க மேல கோவப்பட முடியல, அதனாலே அவனே அவன் ஹர்ட் பண்ணிக்கிட்டான். என்ன பண்ற, கையில இவ்வளவு பிளட் சொல்லிட்டு அவங்க ஷால் எடுத்து அவன் கையில கவர் பண்ணி இவ்வளவு பிளட் அப்படின்னு அழுவுறீங்க. அதை பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு பேச வரீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஏண்டி என்ன அப்படி கஷ்டப்படுத்துற, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, நீ என்னை விட்டு போகும்போதுதான் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு அப்போதாண்டி ஃபீல் ஆச்சு. நீ இன்னொருத்த கூட இருக்க எனக்கு அவ்வளோ கோவம் வந்ததுடி. அப்போதாண்டி உன்னை லவ் பண்றேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உன் கூடவே இருப்பேன், எங்க கூட்டிட்டு போன்னு சொன்னாலும் கூட்டிட்டு போவேன். நானே நினைச்சுக்கிட்டேன்டி உன் மேல அது கேரிங் மட்டும்தான் அப்படின்னு. பட் அது இல்லடி, இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு வந்தது அப்படி சொல்லிட்டு ஃபோரோட அட்டாச் பண்ணி உனக்கு ஒன்று தெரியுமா,
உன்னோட கல்யாணத்தை நிறுத்த நான் நல்லா ட்ரை பண்ணேன் தெரியுமா? அந்த ஜான் எவனும் நான் அரேஞ்ச் பண்ணேன். அவன் உன்னை விட்டு போ சொல்லி அவன் காலில் கூட விழுந்துடலாம் ஒரு கட்டத்தில் நான் திங்க் பண்ணி அப்போ தாண்டி அந்த ஸ்டேஜுக்கே வந்தேன். அவன் யார்ட்டையும் கால் பேசிட்டு இருந்தான். ஏதோ கேர்ளை கிட்னாப் பண்ணுறது, ட்ரக்கு சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அப்போ புரிஞ்சிருச்சு அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு. ஏதோ ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிடுவான்னு. நெக்ஸ்ட்டு தாண்டி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். உன்னை கல்யாணம் பண்ண கண்டிப்பாக உன்னை யாருக்கும் தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். எங்க பாரு ஜியா, அவளை நான் லவ் பண்ணதான், பட் அது லவ் இல்லடி. நான் எல்லாரும் சுத்துறாங்க, ஜியாவை என்கிட்ட கேட்டா லவ் பண்ணலாமான்னு. சரி ஓகே நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி நான் அவளை அக்செப்ட் பண்ணேன். எங்க பாரு லவ் ஒருத்தங்க மேலே மட்டும் தாண்டி வரும், எனக்கு உன் மேலேயே வந்துருச்சு. அது தெரியாமல் நான் அவகிட்ட சுற்றிட்டு இருந்தேன். இப்போ நீ என்னை விட்டு போறேன்னு ஃபீல் ஆச்சோம். உன் மேலே இருக்க லவ்வை நான் அப்போ தாண்டி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதோ குழப்பம். அன்னைக்கு உன்னை நான் டச் பண்ணது கூட எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோ. டிஃபர்ஸ் பேப்பர் நான் கண்ட தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன். டெய்லி நைட்டு கூட இருக்கல்ல, அதுவே லவ்வுடி. நீ புரிஞ்சுக்கலையா? எங்க பாரு நான் உன் சொல்றேன், இதை மட்டும் கேள அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு உங்களை பார்த்து உன்னை லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை பிடிச்சி போய் தான் உன் கூட படுத்தேன். என்னை விட்டு போகக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணுது உன் மேல இருக்க லவ்ல அப்படி சொல்லி அவன் கையை கொண்டு வந்து உங்க வயிற்றுல வச்சு, இது என்னோட லவ், நான் உனக்கு கொடுத்துட்டேன், நம்மளோட லவ் டே, உனக்கு என்ன அப்பார்ட் பண்ணணும் அவ்வளோதானே? ஓகே எவ்வளோ சொல்லியிருக்க, இதுக்கப்புறமும் உனக்கு அபார்ட் பண்ணணும்னா ஓகே பண்ணிக்கலாம் வா அப்படின்னு உங்க ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையை எடுத்து வேணாண்ணா காரில் உட்கார், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படி சொல்கிறான். எவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் இப்போதான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது. நம்மளை தான் லவ் பண்ணியிருந்துருக்கான், இதுதான் நம்ம ஃபீல் பண்ணாமல் விட்டுருந்துருக்கோம். அவனை புரிஞ்சிக்கவே இல்லையே, சின்ன வயசுலேருந்து அவன் கூடயே சுற்றிட்டு இருக்கோம், இதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கே தோணுது. அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். அபார்ச்சன் தான் பண்ணணுமா, காருக்குள்ளே உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்க எதுவுமே பேசல. நீங்கள் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க. அவன் கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் டோருக்கு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காரான். நீங்கள் வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச தூரம் அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான், நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. வி உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்களும் அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஒரு இடம் ஸ்டாப் பண்ணிட்டு இறங்க. வி ஏதோ என்னடா என்ன ஹாஸ்பிட்டல் ஏண்டி அகைன் உனக்கு அபார்ட்? இல்லை இல்லை வி இல்லை, உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும் அதான் ஒன். இங்கே இருக்க டாக்டர் எனக்கு ஃப்ரெண்டா, கைன டாக்டர். ஃபர்ஸ்ட் உனக்கு செக் பண்ணிடலாம், இறங்க. நீங்களும் கீழே இறங்குறீங்க. வி இறங்கி கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உங்கள் பக்கம் வந்து வா அப்படி கூப்பிடுறான். நீங்களும் கீழே இறங்குறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்துட்டே இருக்கான். குட்டியாக இருக்குது பேபி, அழகாக இருக்கு. அவ்வளோ ஃபீல் பண்ணி பார்க்குறான். இவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறான். உங்களுக்குமே ஃபீல் ஆகுது. நீங்கள் பாப்பாவை பார்க்கல, வியை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஹாப்பியில் பார்த்துட்டு திரும்பி உங்களை பார்த்து பெரிய ஸ்மெல் பண்ணுறான். கண்ணுலாம் கலங்கி இருக்கு. என்ன பாப்பா பார்த்தியா, இப்படிலாம் நிறைய பேசுகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓடுதா, என்ன வேலை பண்ண பார்த்தோம் அப்படிதான் தோணுதா. அந்த டாக்டரும் பாப்பா நல்லா ஹெல்த்தியாக இருக்கு, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வியும் சரி ஓகே நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படியே சொன்னான். ஓகே வன் போகலாம் அப்படியே சொல்கிறான். நீங்கள் வியை பார்க்குறீங்க. இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு வி நீங்கள் அந்த பெட்லேருந்து இறங்க அவன் ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க.
மார்னிங் 2 பேருமே ரெடி ஆயிட்டு போயிருப்பீங்க இல்லையா? அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போயிருப்பீங்க. அப்பா வெயிட் பண்றாரு, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்த ஸ்கேன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் காட்டிட்டு பிரெக்னெண்டா இருக்கா, உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கேர்ஃபுல்லா பாத்துக்குங்கன்னு சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் வியோட அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. வி நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றான். நீங்க தலையாட்டுறீங்க. வி கையில் ஆடி போட்டிருக்கு இல்லையா? ஸோ உங்க அம்மாவும் வியோட அம்மாவும் கேட்டா இல்லச்சு இதுதான் ஒரு ஆக்சிடென்ட், அதுதான் வேற எதுவும் இல்லை, பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிடுறான். நெக்ஸ்ட் உங்க அம்மாவும் வியோட அம்மாவும் உங்களை தாங்குறாங்க. உங்களுக்கு வாமிட் வருது, வாமிட் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த டேப்லெட்லாம் போட்டுக்கிறீங்க. ஓகே உங்களுக்கு டேப்லெட் யூஸ் பண்றீங்க, வாமிட் அவ்வளவா வரல, ஹாப்பியா இருக்கு. வி சொன்னதே உங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. இப்பதான் உங்களுக்கு புரியுது அவன் உங்களை தான் லவ் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு. தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாள் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நைட் ஆகுது. வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பெட்ல. வீக் உங்களுக்கும் அவ்வளோ மேற்கொண்டு போயிருக்கும் அந்த பெட்ல. அது நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீக்கு 10 o'clockலாம் கரெக்டாக வந்துடுவான் சார். ஸோ 10, 12, 11, 12 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, வரவே இல்லை. நீங்கள் அப்படியே உட்காந்து அங்கேயே தூங்கிட்டுருங்க. மார்னிங்க நீங்கள் பெட்ல தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போதான் தெரியுது என்ன வி வரலையா அப்படி தோணுது. ஓகே ஒர்க் இருக்கும் போல, அவனுக்கு நைட்டு கால் பண்ணியிருக்கலாம் போல அப்படி தோணுது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து மா காஃபி அப்படி சொல்கிறீங்க. வியோட அம்மா உங்களுக்கு சூப்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இது குடிக்கிறீங்க. ஆண்டி வி உங்களுக்கு கால் பண்ணானா? வியா இல்லைம்மா இப்போதாம்மா கிளம்புனான். எப்போதான் கிளம்புனானா? வீட்டுக்கு வந்தானா? ஆமாம், ரூமில் தான் நைட்டு படுத்துக்கிட்டான், காலைல தான் கிளம்புனான். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்திருக்கான், ஏன் நம்ம ரூமுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கோவமா இருக்கானா அப்படின்ட்டு நீங்க பேசினதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறீங்க. கண்ணா பின்னான்னு பேசி வச்சிருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு ஃபீல் ஆன உடனே ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ அப்படி தோணுது. பிகாஸ் அவன் உங்களையே நினைச்சிட்டு இருந்திருக்கான், அது தெரியாம நீங்க ஓவரா பேசியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்த உடனே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு, தப்பா பேசிட்டோமோ, வீக் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சா, கோச்சிக்கிட்டானா அப்படின்னு நிறைய தோணுது. ஸோ அன்னைக்கு டேஸும் போது இன்னைக்கு வந்த உடனே சாரி கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூம்ல வெயிட் பண்ண. அதே போலதான் 10, 12 அப்படி போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம ரூமுக்கு வரமாட்டான், அவங்க வீட்டில் தான் போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்க மிட் நைட் ஆனா கூட உங்க ரூம்ல இருந்து வெளில வந்து வீட்டுக்கு வரீங்க. டோர் லாக்ல இருக்கு. டோர் நாக் பண்ணா ஆன்டி தூங்கி எழுந்து என்னடா இந்த நேரத்துல? ஆன்டி மேலதான் தூங்குறான் போ. நீங்களும் உள்ள வந்துடுறீங்க, ரூமை பாக்குறீங்க. பரவாயில்ல லாக் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்றது தெரியாம இதுவா வந்திருப்பீங்க. ஓப்பன்ல தான் தூங்குறான். ரூம்குள்ள வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு டைம் பாக்குறீங்க, மிட் நைட்டு. விய பாக்குறீங்க, நல்லா ஆசை தில்ல தூங்கிட்டு இருக்கான். யூனிஃபார்ம் கூட ரிமூவ் பண்ணல. அவன் கூட போயிட்டு அந்த பெட்ல அவன் கையெடுத்து வச்ச ஆம்ஸ்ல படுத்து அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. மார்னிங் ஆக்குது. வி எழுந்துக்கிறான். நீங்க அவனை ஹக் பண்ணி அவன் கூட படுத்துட்டு இருக்கீங்க. சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான், எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி. உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு ஒரு பில்லை எடுத்து அவன் கையை மெதுவாக எடுத்து அந்த பில்லை உங்கள் ஹெட்டுக்கு வைக்கிறான். நீங்கள் இப்போ அந்த பில்லோவில் படுத்துக்கிட்டீங்க. அவன் கையை எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சிட்டு இருக்கான். இந்த சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்குது. மெதுவாக எழுந்துக்கிறீங்க. வி ட்ரெஸ் போட்டுட்டே நீங்க என்னடி பண்ணுற? நீங்கள் என் மேலே கோவமா இருக்கியா? ஓ மேலே நான் ஏண்டி கோவமா இருக்க போகிறேன்? எப்போ வந்த? நைட்டு. சாப்பிட்டியா? இப்போ தானே தூங்கி எழுந்தேன். இங்கே வாயேன். என்ன? அவனும்
உங்ககிட்ட வரான். நீங்கள் நான் பயந்துட்டேன் நீ என் மேலே கோவமாக இருக்கான்னு அப்படியே கிஸ் பண்ணுறான். சைலண்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண உன் மேலே எனக்கு கோவம்லாம் வராதுடி. அப்படியே கோவமாக இருந்தாலும் உங்ககிட்டலாம் அதை காட்ட மாட்டேன். நார்மலாக இருக்கும்போதே அப்படின்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கான். இது தெரியாமல் இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வி ஃபோரில் கிஸ் பண்ணி உன்னை நான் மிஸ் பண்ணேன் நானும் அப்படியே சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் அவன் கிஸ் பண்ணுறான். மேக் அவுட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம் ஒன் எழுந்துரு, ஃப்ரெஷ்ஷாக அம்மாவை எதனா குக் பண்ண சொல்கிறேன், போய் சாப்பிட்டு டேப்லெட் போடு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பண்ணுற? வயனுங்க பாரு, எழுதுரு. ஏன் இப்படி பண்ணுற? 2 நாள் நீ ரூமுக்கு வரல, என் மேலே பண்ண நீ கோவமாக தானே இருந்த. அதனால தானே இப்போ இது கேட்கும் போது இதுவும் வேணுங்கிற. பேபிம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா? ஏன் தெரியுமா ரூமுக்கு வரல? என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதுடி, புரியுதா? பாப்பா வேற வயிற்றுக்குள்ளே இருக்க அப்படி சொல்லிட்டு சும்மாக்கு ரப் பண்ணுறான். சிரிச்சுட்டே நீங்கள் சீக்கில் கை வச்சு இவ்வளோ நாள் நான் உன்னை ஃபீல் பண்ணவே இல்லை நீ என்னை டச் பண்ணும் போதும் என் கூட அதெல்லாம் பண்ணும் போதும் நீ எப்போ முடிப்ப, நீ என்னை விட்டு எப்போ தள்ளி போவ, உன் கை எப்போ என் மேலே படாமல் இருக்குமோ அப்படிலாம் எனக்கு நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கு. ஐம் சாரி அப்படி சொல்ல, ஐம் சாரி நான் தான் சொல்லணும், உனக்கு நான் தான் புரிய வச்சிருக்கணும். அவன் சொல்கிறான், நீங்கள் நீ என்னை டச் பண்ணுவி, நீ என்னை ஃபீல் பண்ணியிருக்க நான் உன்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் பொண்டாட்டி இது கேட்குறா, இது கூட நீ பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்க, சரி ஓகே அப்படி சொல்லிட்டான். அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான் சாஃப்டா. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா, பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி பொறுமையா அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்குறான். ஹெவன் மாதிரி இருக்கு. அவனை நீங்கள் இது வரைக்கும் ஃபீல் பண்ணவே இல்லை, ஒரு வெறுப்பில் தான் நீங்கள் அவன் கூட இருப்பீங்க. இது இன்னமும் உங்களுக்கு லவ்வாக இருக்குது, லவ்வோட அது போகிற மாதிரி இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு வேணும். அவன் லவ் கொடுக்குறான், அவ்வளோ லவ், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க. கண்ணு மூடி அவன் ஒன்று பண்ண அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த எஃப்எஃப்பை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். பாய்.